السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லாவரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 10ஆம் நாளினுடைய தராவீயை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித வர்க்கத்திற்கு ஒரு விஷயத்தை பொக்கிஷமாக தந்திருக்கிறான். ஒரு மனிதனினுடைய அவன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவனுக்கு தேவை இருந்தாலும், அவன் சந்தோஷமான நிலையில் இருந்தாலும், அவன் துக்கமான நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நிலையை வைத்திருக்கிறான். அந்த விஷயத்தை செய்யும் பொழுது ரப்புக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள நெருக்கம் கூடுகிறது என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். தன் திருமறையில் கூறுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட முஃமின்களே, நீங்கள் ருக்கூ செய்யுங்கள், நீங்கள் சுஜூது செய்யுங்கள், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். இப்படி நீங்கள் ருக்கூவும் சுஜூதும் செய்து அவனை வணங்கினால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேறொரு வசனத்தில் குறிப்பிடுகிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களினுடைய சஹாபாக்களை பற்றியும் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது, அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தஊன ஃபضலம் மினல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகட்டும் அவர்களினுடைய சஹாபாக்களாகட்டும், இந்த இரண்டு நபர்களினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் அதிகம் சுஜூதிலும் ருக்கூவிலும் தான் இருப்பார்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன். ருக்கூவை விடவும் சுஜூதிற்கு, சஜ்தாவிற்கு மதிப்பு என்பது அதிகம் என்பதை நாம் விளங்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி அஸ்ஸ வ ஜல்ல வ ஹுவ சாஜிதுன். அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் நெருங்குவதற்கு, அல்லாஹுவின் பக்கம் ஒரு அடியான் தன்னை நெருக்கிக் கொள்வதற்கான மிக முக்கிய ஒன்று அது சஜ்தா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு ஃபஅக்ஸிருஸ் சுஜூத், நீங்கள் சஜ்தாக்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், மன் சஜத லில்லாஹி சஜ்தத்தன், ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு சஜ்தாவை செய்கிறான், கதபல்லாஹு லஹு பிஹா ஹஸனா, அல்லாஹ் அந்த ஒரு சுஜூதிற்கு நன்மைகளை எழுதுகிறான், பல பாவங்களை அழிக்கிறான், அந்த ஒரு சுஜூதிற்காக வேண்டிய அந்தஸ்துகளை பலவாறு உயர்த்துகிறான் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அதிகமாக சுஜூது செய்யுங்கள் என்றும் சேர்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் சென்று, அக்பிரினி பி அமலின், நாயகமே எனக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்கள். அந்த அமல் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, அதை கொண்டு நான் சுவனத்தில் நுழைய வேண்டும், அதை கொண்டு நான் சுவனத்தில் நுழைய வேண்டும் அப்படின்னு முதல் தடவை கேட்கிறாங்க. ஃபஸக்கத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள், மௌனம் காத்தார்கள். மீண்டும் கேட்டார்கள், நாயகமே எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அது என்னை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இரண்டாவது முறையும் மௌனம். மூன்றாவது முறை கேட்கிறார்கள். கேட்டதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அலைக பி கத்ரத்து சுஜூத், நீங்கள் சஜ்தாவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சஜ்தா என்பது உங்களுடைய அந்தஸ்தை நிச்சயம் உயர்த்தும், உங்களுடைய பாவங்களை கட்டாயம் அழிக்கும் என்று சொன்னார்கள். என்றால் சஜ்தா சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த சுஜூதினுடைய நிலைமையை நம்ம கொஞ்சம் விளங்கணும்.
பெரும்பாலும் துஆவை சஜிதாவிலிருந்து கேட்பது சிறந்தது என்று சொல்லித் தருவார்கள் மேன்மக்கள் சாலிஹீன்கள். ஏன் அப்படின்னா, அமர்ந்திருந்து துஆ கேட்கும் பொழுது சில நேரத்தில் நம்ம கையை பல விதமான கோணத்தில் வைப்போம். யாரும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி வச்சிருப்போம். யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா நம்முடைய கையினுடைய அந்த துணியும் அந்த விதமும் அந்த அமைப்பும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படி துவா கேட்குறாருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஒரு மனிதன் சுஜூதில் இருக்கும் பொழுது அவன் நெற்றி சஜிதா தரையில் இருக்கும். அவன் 2 புஜங்களும் பூமியை பார்க்க இருக்கும். அவன் உடல் முழுக்க பணிந்த நிலையில் பணிவான நிலையில் இருக்கும். சுஜூதினுடைய வேளையில் மாத்திரம்தான் எந்த ஒரு மனிதனுக்கும் பெருமை என்ற ஒரு சிந்தனையே இருக்காது. அமர்ந்திருக்கும் பொழுது இருக்கும். உட்காரும்போது எப்படி வேணாலும் உட்காரலாம், சாஞ்சு உட்காரலாம், காலை நீட்டி உட்காரலாம், கையை எப்படி வேணாலும் வச்சு உட்காரலாம். சுஜூத் என்பது அப்படி அல்ல. நம் உடலை முழுவதுமாக எஜமானனுக்கு முன்னால் நீ எஜமானன் நான் அடிமை என்ற ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வுதான் இந்த சஜிதா என்பது. இந்த சுஜூதில் யாருக்கும் பெருமை என்ற எண்ணம் இருக்காது என்ற காரணத்தினால்தான் சஜிதா ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் பிரியமான ஒரு நிலை. அதனால்தான் சஜிதாவில் கேட்கக்கூடிய துஆக்களை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான். அதனால்தான் சஜிதாவினுடைய நிலையை அல்லாஹ்வும் விரும்புகிறான். அதற்காக வேண்டி சுவனத்தையும் கூட தருகிறான் என்றால் நாம் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், மா மின் உம்மதி மின் அஹதின் இல்லா அனா அரிஃபஹு யௌமல் கியாமா. கியாமத் நாள்ல ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் முழுக்க எல்லாரும் இருப்பாங்க. அவ்வளவு நிறைந்த கூட்டத்தில் நான் என்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் நான் கண்டுகொள்வேன், அடையாளம் கண்டு கொள்வேன் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கேட்கப்படுகிறது, கைஃப தஅரிஃபுஹும் யா ரசூலல்லாஹ் ஃபீ கஸ்ரத்தில் ஹலாயிக். அந்த இடத்தில் பல கோடிக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி இந்த உம்மத்தை மாத்திரம் நீங்கள் கண்டுகொள்வீர்கள், அடையாளம் பார்த்து கொள்வீர்கள் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி ஒரு குதிரை அப்படின்னா அந்த குதிரையினுடைய தன்மை எப்படி இருக்கும்னா உடல் முழுக்க கருப்பு. இந்த குதிரையினுடைய நிறம் அப்படின்னா உடல் முழுக்க கருப்பு, ஆனால் நெற்றியில் மாத்திரம் ஒரு வெள்ளை நிற ஒளி. நெத்தியில மட்டும் வெள்ளை கலர்ல மின்னும். அந்த குதிரை பார்ப்பதற்கு அப்படி ஒரு அழகாக இருக்கும். அதே போன்றுதான் என்னுடைய உம்மத்தில் கட்டுப்பட்டவர்கள், அவர்கள் பெரும்பாலும் சஜிதா செய்திருப்பார்கள். அந்த சுஜூது செய்ததினுடைய விளைவு ரப்புல் ஆலமீன் என் உம்மத்தினர்களுக்கு மாத்திரம் அவர்களுடைய நெற்றியை வெண்மையாக்கி காண்பிப்பான். அந்த நெற்றியினுடைய வெண்மையின் அடையாளத்தை கொண்டு இவன் என் உம்மத்தில் கட்டுப்பட்டவன் என்று நான் விளங்கிக் கொள்வேன் என்றார்கள். என்றால் நாம் விளங்க வேண்டும், சஜிதா சாதாரணமான ஒன்று அல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சஜிதாவினுடைய ஆயத்தை ஓதினாலோ அல்லது செவிகளால் கேட்டாலோ நீங்கள் சஜிதா செய்து கொள்ளுங்கள். இதா கரஅ இப்னு ஆதம அஸ்ஸஜ்தத ஃபஸஜத. அவன் சஜிதா செய்து கொள்வான். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் சஜிதாவினுடைய ஆயத்தை கேட்டால் சஜிதா செய்வான். என்ன ஆகும் தெரியுமா? அந்த நேரத்தில் இஅ்தஸல ஷைத்தானு யப்கி. ஷைத்தான் பார்ப்பானா, அழுதுகிட்டே ஓடுவான். ஒரு மனிதன் சுஜூது செய்யக்கூடிய வேளையில் ஷைத்தான் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் ஓடுவான். யா வைலா, எனக்கு வந்த நஷ்டமே, எனக்கு வந்த கை சேதமே. அமர பிஸ்ஸுஜூதி ஃபஸஜத ஃபலஹுல் ஜன்னா. அல்லாஹ் சஜிதா செய்யன்னு சொன்னா ஆதமின் மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் கட்டுப்பட்ட மனிதன் சஜிதா செய்து விட்டானே, இந்த சுஜூதிற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் சுவனத்தை கொடுப்பானே. வ உமிர்து பிஸ்ஸுஜூதி, அல்லாஹ் எனக்கும் சஜிதாவை ஏவினானே. ஃபஅஸைது, நான் மறுத்து விட்டேனே. ஃபலையின் நார்,
நான் நரகத்திற்குள் சென்று விடுவேனே, அவன் சஜிதா செஞ்சு சொர்க்கத்துக்கு போறானே, நான் செய்யாம நரகத்துக்கு போறேனே என்று ஷைத்தான் அழுது கொண்டே ஓடுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் நாம் விளங்க வேண்டும். இறுதியாக ஒரு நிகழ்வை நான் கூறுகிறேன். கஅபுல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்து அபீது மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஒரு இரவு தங்கினேன். அப்பொழுது ஃபஅதைது பிவலுஹி வ ஹாஜதிஹி, நாயகத்தினுடைய தேவைக்காக வேண்டியும் உது செய்யறதுக்காக நான் தண்ணி எடுத்து கொடுத்தேன். கொடுத்ததுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பரிகாரமாக கேட்டார்கள், சல்லி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எப்போ உனக்கு எதாவது வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு கேட்டாங்க. அஸ்அலுக்க முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, நாயகமே நாளை சுவனத்தில் உங்களோடு சேர்ந்து நான் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ் கைர தாலிக், வேற ஏதாவது இருக்குதா? குல்து, நான் சொன்னேன், ஹுவதா, எனக்கு அது போதும், சுவனத்தில் உங்களோடு இருப்பது மாத்திரமே எனக்கு போதும் அப்படின்னு அவனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி ஸுஜூத், நீங்கள் சஜிதாவை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் இங்கே நாம் விளங்க வேண்டியது, சுஜூது ரப்புல் ஆலமீனிற்கு பிரியமான ஒரு அமல், அது சுவனத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல். நாளை சொர்க்கத்திற்குள் நுழைந்தாலும் சுவனம் நமக்கு சொர்க்கம் அல்ல, எங்கள் நாயகத்தின் முற்கால்களை முட்டுவதுதான் சொர்க்கம் என்று வாழ்ந்த வாழ்க்கை ஆஷிகீன்களினுடைய வாழ்க்கை. அந்த ஒரு நிலைமை நமக்கு வேண்டும் என்றால் சுஜூதை அதிகப்படுத்த சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. வாஹிரு அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.